சரி, விக்கிரவாண்டி மாநாடு பார்த்தோம். இந்த மதுரை மாநாடு எவ்வளவு முக்கியத்துவமான மாநாடா இருக்கும்? எலெக்ஷனுக்கு ஒரு 8 மாசம் இருக்குது. இந்த 8 மாசத்துக்குள்ள இந்த மாநாடு ஏன் அவ்வளவு பெரிய அவசரம் அப்படின்னா, ஜனவரியில ஒரு மாநாடு இருக்கு. அது என்ன மாநாடுன்னு நான் சொல்றேன். இந்த மாநாடு மதுரை மாநாடு, குறிப்பா அந்த மதுரை தூத்துக்குடி பகுதியில் இருக்கிற இந்த பாப்பாரப்பட்டி அந்த பகுதியில் இது வரைக்கும் எந்த ஒரு தெருமுனை கூட்டம் கூட நடந்தது இல்லையா. அப்படியேப்பட்ட இடத்துல இது பண்றாரு. அங்க போய் அந்த ஏரியாவெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, விக்கிரவாண்டி மாநாடு மாதிரி சில சலசலப்புகள், சில குழப்பங்கள், சில முன்னேற்பாடுகள்லாம் இல்லாதது மாதிரி ஆயிடுமா? விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு உளவுத்துறை சொன்ன எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு அவங்க கணிச்சது ஒரு 3 லட்சம் பேர். ஆனா வந்தது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர். ஆனா இந்த மாநாட்டுக்கு அப்படி ஒரு பெரிய ஆர்வம் இல்லையே அப்படின்னு. நீங்க விக்கிரவாண்டிக்கு பாருங்க, 85 ஏக்கர்ல அந்த மாநாடு நடத்துனாங்க. இது 506 ஏக்கர். விக்கிரவாண்டி மாநாடு நடக்கும் பொழுது டிவிகேவுடைய கட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1 கோடி கூட இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி கிட்ட வந்துருச்சு. விக்கிரவாண்டி மாநாட்டில் உண்மையாவே அப்போ அவங்க ஒரு கத்துக்குட்டி தான். அவங்க ஒரு உண்மையா சொன்னோம்னா அது முதல் மாநாடு. எப்பவுமே அந்த முதல் ஒரு குழந்தை முதல் அடி எடுத்து வைக்க இல்லைங்களா, நடக்கும்போது தத்துக்கா தான் நடக்கும். அப்புறமா அதுக்கு ஒரு அனுபவம் விழுந்து இழந்து வந்தோம்னா அனுபவம் வந்துடும். ஆனால் இப்போ இந்த மாநாட்டிற்கு மற்ற கட்சியில் இருந்த பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக முன்னாள் நிர்வாகிகள், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் பல மாநாடுகள்லாம் பார்த்தவங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் பெரிய பிரச்சனையானது இதுதான். ஒரு 3 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற வாகன வசதி, நிறுத்துற இடம் இது பண்ணியிருந்தாங்க. அப்போ உணவு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் மீறி கூட்டம் மெயின் ரோட்ல வந்துடுச்சு. காலையே புறப்பட்டு இந்த தென் மாவட்டத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் ரொம்ப காலையிலேயே வந்துட்டாங்க. அவங்கள வெளியே நிற்க வைக்க முடியாது. ஏன்னா ஹைவே அந்த ரோட்ல நிக்க வச்சாதுன்னா அதனால உள்ள திறந்துட்டாங்க. போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, முன்ன போய் இடம் பிடிச்சிட்டாங்க. இடம் பிடிச்சது ஒரு காலையிலேயே போய் நின்றுட்டாங்க. வெயில் தடுப்பு கிடையாது. நிறைய பேர் சேரெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த தண்ணி போய் குடிச்சு தண்ணி தீர்ந்து போச்சு. தண்ணி கொண்டு ஃபில் பண்றதுக்கு லாரி உள்ள வர முடியல. நேரம் ஆக கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருச்சு. அந்த தவறுகள் எல்லாம் இப்பொழுது கிடையவே கிடையாது.